ஸோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பிவி பண்ண போகிறேன். அதுவும் கியூக்ராஃப்டில் இருக்க ரேண்டம் பீப்புளோட. ஸோ இது எந்தளவுக்கு ஃபன்னாக போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, பிபி பண்ணுறோம், நம்ம ஆப்போனண்ட்டை பழக்கிறோம். சரி எல்லாத்தையும் நம்ம இன்வென்ட்ரியில் எடுத்து ப்ராப்பராக வச்சுக்கலாம். டெக்ஸ்சர் பேக் வந்து போனால் நான் கிளிச்சஸ் ஃபால்ட் பண்ணி டெக்ஸ்சர் பேக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னடா அடிக்கிறாங்க, நான் வாங்கிக்கோ பாருங்க. நம்மளால் யாராலையும் நம்மளை இது பண்ண முடியாது. வாங்கிக்கோ அடி, இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான் உங்களுக்கு கதை முடிஞ்சது. நூப் அடி. இந்த மாதிரி நிறைய நூப்ஸ் வந்து இப்போ தான் கியூக்ராஃப்டில் இருப்பானுங்க. அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். மற்ற சர்வரில் இருந்தால் நான் ஜெயிக்க மாட்டேன். நிறைய நூப் இருக்கிறதுனால நான் ஜெயிக்கிறேன். சரி, அவனே தான் திரும்பி வந்திருக்கான். இவங்க ஒரு நூபு முடிச்சு விட்டுடலாம். நல்லா காம்போ வாங்குறானுங்க மக்கள், ஈஸியாக காம்போ வாங்குறாங்க. நீங்களும் வந்து பிவி பண்ணுறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கும் பிவி பண்ண வரணும் பாருங்கள். எப்படி காம்போ வாங்கலாம், தொடர்ந்து 3 காம்போ வாங்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை அடிக்கலாம் மக்களே. சரியாக நூபாக இருக்கும். வாங்கிக்கோ. அவ்வளோதான், அடித்து துரத்தி விட்டாச்சு. ஸோ இப்போ இன்னொருத்த வந்திருக்கான் புதுசாக. சரி, அவனும் போயிட்டான். இப்போ இன்னும் ஏகே கேமிங் அவனும் ஒருத்த வந்திருக்கான். சமோசம் முடிச்சுடுவோம். ஸோ ஃபிஷிங் ராட் வச்சு அவனை எழுத்தில் தெடிக்கலாமா அப்படி அடிக்கலாமா? சரி பார்த்துக்கலாம் மக்களே, சும்மா அடிப்போம். செர்வரில் வந்து பண்ணால் இந்த செர்வர் கியூக்ராஃப்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ரொம்ப நூபாக தான் இருப்பானுங்க இந்த செர்வரில். ஏன்னா சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடுவானுங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோட தம்ப்நெயில் வந்து போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கம்யூனிட்டியில் மோஸ்ட்டாக யாரும் பிபி பண்ணி வீடியோ போடுறதில்ல. நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதை ஃபேமஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்திருக்கும். ஸோ இப்போயே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கஸ் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்களே, அடுத்த கேம் வந்தாச்சு. சரி, எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சுப்போம். ஸோ நான் என்னென்னா ஃபஸ்ட் இந்த பிபி கண்டென்ட் மேக் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கோல்டன் டெம்பிள் காணும். ஏன்னா கோல்டன் டெம்பிள் என்னடா போச்சு? கியூக்ராஃப்ட் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சரி விடுங்க மக்களே. ஸோ பிபி கண்டென்ட் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் இது பண்ண முடியும், அடுத்தடுத்த கண்டென்ட் போட முடியும். நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து பிபி போய்ட்டு வீடியோ போடலாம். அதாவது 1:1 பண்ணி அந்த மாதிரி வீடியோ போடலாம். இவர் கொஞ்சம் ஆடுறான் மக்கள், இவங்க கொஞ்சம் ஆடுறான். இருந்தாலும் நம்மளால எவனாலும் இது பண்ண முடியாது. கொஞ்சம் எய்ம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களே. நான் இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், நான் இன்னும் எய்ம் இம்ப்ரூவ் பண்ணேன் தானே. அலெக்ஸ் பாருங்கள் எவ்வளோ அடி வாங்குறானுங்க. மக்களே, சின்ன பசங்களாம் இருக்காங்க, அடி வாங்கிட்டே இருக்கானுங்க. இதெல்லாம் நிறைய சின்ன பசங்க தான், நம்மளும் அடித்து கொண்டே இருக்கலாம். வாங்கிக்கோ. இந்த வீடியோவில் எந்த சின்ன பசங்களையும் புண்படுத்த விரும்பல, மன்னிச்சிக்கோங்க. சின்ன பசங்க சும்மா கலாய்க்கு தான் செய்கிறேன். நீங்கள் சீஸாக எடுத்துக்காதீங்க. இந்த 2 ஆட்டு தான். 1 4 2 ஆட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. எதுவும் முடியாது. நைட் ஃபைட் நினச்சேன். நான் குக் பண்ணுவேன். ஆப்போனண்ட்டை குக் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வறுத்தெடுப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் என் கூட பீப் பண்ணிட்டு என்னை தோக்கடிச்சிட்டு இவரால் குக் பண்ண சொல்லி அது இதுன்னு சொல்லி எனக்கு கலாச்சிட்டு இருக்காதிங்க. சரி மக்களே, இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறது தெரியுமா? ட்ரீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ட்ரீம் டெக்னோபிளேட் பீப்புளோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது ட்ரீம் கீழே இருப்பார், டெக்னோபிளேட் மேலே இருப்பார். அந்த சமயத்தில் டெக்னோபிளேடோ ட்ரீமுக்கும் யாருக்கும் அட்வான்டேஜ் கிடைக்கும். அதான் பண்ணேன். நான் கீழே இருக்கேன், மேலே அவர் வந்தார், கரெக்டாக நான் அடிச்சிட்டு இருந்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயராக பிவிபியில் என் டிஸ்கஸ் ஜாயின் பண்ணி நம்ம வேணால் விளாட்லாம். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தால் எனக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடல. கன்சிஸ்டன்சி முட்டை பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வாடா தரலாம். இன்னும் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து. நான் வாங்கிக்கோ. வீடு கட்டுறாங்க பண்ணு. நான் வாங்கிக்கோ ப்ளீஸ். அடிக்கிறாங்க. அவ்வளோ செத்தான். அவ்வளோதான், போடு. சரி எடுங்க. கிராஸ் போல் லோட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த மேப்பில் வந்து போனால் ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் நின்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்காம பின்னாடி போயிட்டு இதெல்லாம் சைட்லேருந்து அடிச்சிங்கன்னா டக்கு கொல்ல முடியும் ஈஸியாக. அவ்வளோ பார்த்துக்கலாம். இங்கே தான் நிற்கிறான். கிராஸ் போய் பண்ணி பார்க்குறான். ஸோ கிராஸ் போல் அடி வாங்கிடக்கூடாது. நான் வாங்கிக்கோ. அடிச்சிட்டாங்க. சரி வாங்கிக்கடா. ஓ எதுவும் பண்ண முடியாது. அடி வாங்கிக்கடா. என்ன லாக் ஆகுறான் இவன். சரியான பாட்டாக இருப்பான் போல இருக்கு மக்களே. வாங்கடா, சாப்பிடா. வர்றான் பயந்தாங்கோலி. சரி, நம்மளும் சாப்பிட்டுப்போம். வாங்கிக்கோ. அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. சாப்பிடா. அவ்வளோதான். நூபுங்க, நம்ம கூட யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாராவது ப்ரோ பிளேயர் இருக்கலாம். நானே நிறைய பேர்கிட்ட தோற்றுருக்கேன். ஸோ அப்புறம் புதுசாக ரத்த பூமி சீசன் 4 திரும்ப கொண்டு வராங்களாமா. இப்போ தான் பார்த்தேன்.
ஆனால் நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. நம்ம பெட்டராக யூடியூபர் ஜாவா யூடியூபர் சில பேர் சேர்ந்து விளையாடுவாங்க. ஓய் அடிக்கிறாங்களே. 1 பல்ல எஸ்கேப் போயிட்டான். 1 எஸ்கேப் போயிட்டான். இந்த அவ்வளோ சத்தான் அவ்வளோதான் கடைசி பில்ட்டு போடு. எவ்வளோ பயங்கரமான பார்த்தீங்களா. சரி ஸோ பிஇபி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிஇபி பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக நான் பிஇபி பண்ணிகிட்டு இருக்கேன் மைன்கிராஃப்ட் தமிழ் கம்யூனிட்டியில். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் ஃபுல்லாக பிஇபி தான் போட்டேன். ஆனால் அந்தளவுக்கு ஃபேமஸாக போல. இந்த சேனலில் எஸ்எம்பி வீடியோஸ் தான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். சரி புதுசாக கண்டக்ட் ட்ரை பண்ணணும் பிஇபி வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து வந்து போனால் இன்னொரு கண்டென்ட் வரப்போகுது. அது வந்து போனால் என்னென்னா எப்படி இவங்க மைன்கிராஃப்ட்டை பெட்டராக இருக்கிறது பார்க்க எப்படி நான் ஷேடர்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணுறேன். ஷேடர்ஸ்லாம் நல்ல ஷேடர்ஸ் என்ன சொல்லுங்கள். அவ்வளோ சத்தான் பார்த்தீங்களா கைஸ். நம்ம எவனும் கொள்ள இது வரைக்கும் நம்ம யார் நினச்சிக்கிட்டானுங்க. நம்ம வீட்டை அடி வாங்குறதே பாப்பா செத்துறானுங்க. ஸோ மக்களே ஸோ 100 கையில் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பிஇபியில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எனக்கே நிறைய பிஇபி யூடியூபர்ஸ்லாம் தெரியும். தமிழ் கம்யூனிட்டியில் சில பேர் இருக்காங்க. அது 3 கோயிட்டின்னு ஒருத்தர், அப்புறம் ஆல்வின் கேமர் தமிழ்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய பேர் இருக்காங்க மக்கள் ஆக்சுவலாக தமிழ் ஆனால் தமிழ் மைன்கிராஃப்ட் கம்யூனிட்டியில் இப்போ பிஇபிக்கு வீடியோ யூஸ் போகுது. பிஇபியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு பர்சனலாக தெரியாது. இப்போனா நிறைய பேர் பிஇபி பண்ணுறதில்ல. பட் இப்போ நெக்ஸ்ட் ஒரு யூடியூபர் இருக்கார். அவன் நல்லா பிஇபி வீடியோஸ்லாம் போடுவார். ஸோ அவங்க கொள்ளுவோம் செம்ம சீனான மேட்ச்சில் இந்த வாங்கிக்கடா இவனால எதுவும் பண்ண முடியாது. நூபு வைந்தோட்டான் பச்சை பாட்டு மியூக்கி ஷியோ ஏதோ வித்தியாசமாக பேர் வச்சுருக்கானுங்க. வாழை நுழையாது பேர் செத்துட்டானுங்க. அவனே 2 போல் போட்டு அவனை கொண்டுக்கிட்டான். சரி ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து போனால் இந்த இது கேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றி பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறது. அப்போ இதாகிக்கும். சரி இந்த போ வச்சு வாங்கிக்கோ. அடிச்சிட்டான் மக்களே. 2 தடவை அடிச்சிட்டான். பிளாக் பண்ணிடுவோம். ஸோ தலைவன் இங்கே தான் இருப்பான் தெரியும் பாருங்கள். அங்கே நின்றுட்டுருக்கான் பாருங்கள் பைத்தியக்காரன். வெளில வருவான். போடு அடி வெளில அடி வாங்க அடி என்ன ஒழிஞ்சிட்ருக்க. இல்லை கண்ணாமூச்சி விளையாட நினைப்பா. அவன் வாங்கிட்டான். அவ்வளோதான். ஓகே அங்கே தான் இருக்கான். வண்டியில் போடுவோமா மண்டையில் அடிச்சிட்ட மக்கள். ஐயோ ஒரு நிமிஷம் பிளாக் வச்சு பிளாக் பண்ணணும். ஓகே மறைச்சாச்சு. டக்குன்னு சாப்பிட்டுப்போம். அதை முடிக்கணும் அவனை. ஸோ இங்கே தான் நின்றுட்டுருக்கான் பாருங்க. எங்கே பாருங்கள் இங்கே இவ்வளோ நான் போட்டுட்ருக்கேன். நான் வெளியே வந்துட்டேன்டா. நான் வாங்கிக்கோ. அவ்வளோதான் பாரு. இதை சாவு என்னடா நினச்சிட்ருக்கேன். எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நினைப்பீங்க என்னடா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. கிரிஞ்செல்லாம் பண்ணல. எனக்கு கேம் விளையாடும்போது ஜாலியாக இருக்காடே பேசி விளையாடிட்டு இருக்கேன் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் 200 சப்ஸ்கிரைப்ஸ் அடிக்க போகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் வாங்கிக்கோ காம்போ வாங்க. எனக்கு பாருங்க அவ்வளோதான் பயந்தோட ஆரம்பிச்சிட்டான். என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன பயமாக இருக்குமாடா. சரிங்க இதுக்கு தான் பயந்தோங்கடா. ஐயோ இதில் வாட்டர் பக்கெட் அடிக்கணும். அடிக்கலாம் ஆட்டு கம்மி ஆயிடுச்சு அடிக்கிறானே. 2 இதில் இருக்கேன். சரி மக்களே சீக்கிரம் கோல்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எஸ்கேப் ஆக முடியும். ஸோ மாதிரி லா வச்சுருக்காங்க. மக்களே வரும் ஆடும் வாங்கிக்கோ மெயின் இம்ப்ரூவ் பண்ண கைஸ். எங்கேயோ போகுது சென்சிட்டிவிட்டி கரெக்டாக தான் வாங்கிக்கோ. ஐயோ முடிஞ்சது கதை. வெயித்தனம் பிபி நல்லா போயிட்டுருக்கு. வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஸ்கஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களே கூட பிபி பண்ணலாம். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ். See you guys.